வணக்கம். இப்போ லிமிட் சுவிட்ச் வயரிங் கனெக்ஷனை பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையானது நான் 2 லிமிட் சுவிட்ச் எடுத்திருக்கேன், ஒரு ரிலே ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ கண்ட்ரோல் வயரிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவர் வயரிங் பார்த்தீங்கன்னா பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் நியூட்ரல் எடுத்து ரிலேவோட காமனில் நியூட்ரல் அண்ட் பேஸ் கனெக்ட் பண்ணிட்டேன். அதோட அவுட்புட்டில் ஒரு இண்டிகேஷன் லேம்ப் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ கண்ட்ரோல் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்து லிமிட் சுவிட்சோட என்சி பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லிமிட் சுவிட்சோட என்சில கனெக்ட் பண்ணிட்டு அதோட என்சில இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு செகண்ட் லிமிட் சுவிட்சுக்கு நான் என்சியில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் லிமிட் சுவிட்சோட என்சி பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. செகண்ட் லிமிட் சுவிட்சோட என்சி பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிட்டு செகண்ட் லிமிட் சுவிட்சோட என்சில இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு செகண்ட் லிமிட் சுவிட்சோட என்சில இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு ரிலேவோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா ரிலேக்கு நியூட்ரல் கனெக்ட் பண்ணிட்டோம். ரிலேக்கு நியூட்ரல் கனெக்ட் பண்ணணும். அதை ரிலேக்கு A2ல இருந்து ஒரு வயர் எடுத்து பிரேக்கரோட அவுட்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க நியூட்ரலை. இப்போ இது 2 லிமிட் சுவிட்சை நான் சீரிஸ் பண்ணிட்டு அதோட அவுட் எடுத்து ரிலேவோட A1ல கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வாங்க, இப்போ வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ லிமிட் சுவிட்ச் என்சியில் இருக்கு. என்சியில் இருந்து போயிட்டு ரிலேக்கு A1ல போயிடுச்சு. இப்போ ரிலே ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆயிட்டு பவர் அவுட்புட் போயிடுச்சு. இப்போ நான் ரிலே க்ளோஸ் பண்ணும்போது இது ஆட்டோமேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆட்டோமேட்டிக் டோருக்காக இந்த லிமிட் சுவிட்சை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் டோருக்கு ஆட்டோமேட்டிக் டோர்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.